மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு ஹோம் மேக்கர் 365. எல்லாரும் ஹெல்த்தி அண்ட் ஹாப்பியா இருக்கீங்க நம்புறேன். என்னோட ஃபேமிலியோட கொடைக்கானல் ட்ரிப் போயிருந்தப்போ, நான் என்ஜாய் பண்ண ஹாப்பியான மொமெண்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் ஸ்டே பண்ணியிருந்த இடத்தையுமே வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா நெறைய பேரு. அத பத்தின டீட்டெயில்ஸுமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எங்க வீட்ல எப்பவுமே ட்ராவல் அப்டின்னா, நைட் டைம் தான் சூஸ் பண்ற மாரி இருக்கும். எங்களோட வேலைலாம் முடிச்சுட்டு கிளம்புவோம். நைட் டைம்ல நாங்க ரொம்ப லேட்டா தூங்குற ஆட்கள் அப்படிங்கிறதுனால, சரி ஓகே வண்டி ஓட்டிட்டு போயிரலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு நைட்ல. அங்கங்க நிறுத்தி காஃபி குடிச்சிட்டு, அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, காலையில 7 மணிக்கு வத்தலகுண்டு ரீச் ஆயிட்டோம். அங்கருந்து கொடைக்கானல் போ வேண்டியது தான் வேல. சரி மலை ஏறதுக்கு முன்னாடியே டிஃபன் சாப்ட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்ல நிறுத்தியிருந்தாங்க. கிச்சு மலை ஏற போறதுக்கு முன்னாடியே டிஃபன் ஐட்டம் சாப்பிடுற இட்லி அந்த மாரி சாப்பிட்டுக்கோ, ஆயில் ஐட்டம் சாப்பிடாத மலை ஏறுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த டைம்ல நம்ம மலை ஏற போறோம் அதெல்லாம் எந்த யோசனையுமே இல்ல. எனக்கு பூரினா ரொம்ப பிடிக்கும். நல்லா சுட சுட போட்டிருந்தாங்க ஹோட்டல்ல. பூரி வாங்கி சாப்பிட்டேன். அந்த மலையில ஒரு 4 சுத்து தான் சுத்தியிருப்போம். அதுக்குள்ள என் தலையெல்லாம் சுத்தி பயங்கரமா வாமிட்டிங் வந்துருச்சு. துருவாக்கும் இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவ ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தப்போ கூட்டிட்டு வந்தது. அப்ப எதுவும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்காது. இப்போ நமக்கே மலை ஏறும்போது ஒரு மாரி தல சுத்துற மாரி இருக்கும். அவனுக்கு சொல்ல தெரியல அப்படிங்கிறதுனால, மலை ஏறி அங்க ரீச் ஆகுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, படுத்து தூங்குனவன் தான் எந்திரிக்கவே இல்ல. கொடைக்கானல் வந்து பிரின்ஸ் ஆஃப் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்ளோ பெரிய மலை. கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் இருக்கும்னு நெனைக்கிறேன் மலை ஏறுறதுக்கே. நம்ம ஏறும்போதே அந்த சில்லான காத்து, கிளைமேட்டிக் சேஞ்சஸ்ஸு, அந்த மலை சுத்தி இருக்கிற மரங்களே நம்மளோட மைண்ட பயங்கர ரெஃப்ரெஷிங்கா எதுவுமே ஞாபகம் இருக்காது. நல்ல ஒரு காமா இருக்கும் மைண்டு. உள்ள வரும்போதே முதல்ல சில்வர் கேஸ்கெட் ஃபால்ஸ் தான் வரும். அத தாண்டி தான் போற மாரி இருக்கும். சரி, முன்னாடி டைம் வந்தப்போ எந்த ஒரு விஷயமே என்ஜாய்மென்ட் பண்ணவே இல்ல. இறங்கி பார்க்கறதுக்கு கூட நேரம் இல்லாத மாரி தான் இருந்தது. சரி இந்த வாட்டி இன்னொன்னையும் பொறுமையா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இறங்கி போய் கொஞ்ச நேரம் அங்க நின்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருந்தோம். அந்த கேஸ்கேட் ஃபால் கிட்ட இருக்கிற அருவியிலேருந்து தண்ணி கொட்டும்போது சாரல் பயங்கரமா அடிக்குது. அது சில்லுன்னு படும்போதே சூப்பரா இருக்கு. எதிர்ல வந்து வெயில் லைட்டா அடிச்சிட்டுருக்கு. இந்த பக்கம் சில்லுன்னு தண்ணி படுறதே ஒரு நல்ல ஃபீலிங்கா இருந்தது. இந்த கிளைமேட்டுக்கு வெளிய காரமா நெறைய செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா, எதுவுமே வேணான்டா சாமி ரூமுக்கு சேஃபா போனா போதும் அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே வாங்கி சாப்பிடாம கொஞ்ச நேரம் அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு, நேரா வந்து ரூமுக்கு வந்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா ஹோம் ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு, இதோட லொகேஷன் எல்லாமே நான் கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். ஃபேமிலியோட போறீங்க அப்படின்னா, தி பெஸ்ட் ஹோம் ஸ்டே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஃபேமிலி மெம்பர்ஸா ஒரு கெட் டுகெதரா போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இது வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, ஒரே இடத்துலயே பார்த்தீங்கன்னா, 3 ரூம்ஸ் கிட்ட நமக்கு இருக்கும். எங்களுக்கு வந்து லாஸ்ட் டைம் என்ன ரூம் குடுத்துருந்தாங்களோ, அதே ரூம் தான் இந்த வாட்டியும் குடுத்துருந்தாங்க. அந்த ஹோம் ஸ்டே சுத்தியே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அழகான ஆம்பியன்ஸ். காமா இருக்கும். உள்ள ஹோம் ஸ்டேலயுமே நம்ம கிளீனா இருக்குமா அப்படின்லாம் யோசிக்கவே வேண்டாம். ரொம்ப ரொம்ப கிளீனா மெயின்டெயின் பண்ணுவாங்க. எல்லாமே பெட்ரூம், பாத்ரூம் எல்லாமே நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாரி அந்த அளவுக்கு நல்லா நீட்டா மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்க. நான் ரூமோட மேலாக தான் காமிச்சிருக்கேன். இதுவே இந்த அளவுக்கு நீட்டா இருக்கு. வந்ததுமே பார்த்தீங்கன்னா, டீ வேணுமா? காஃபி வேணுமா? அப்படின்னு சொல்லி கேட்டு நல்லா சுட சுட ஃப்ளாஸ்க்ல போட்டு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஹாட் வாட்டரோட குழந்தை இருக்கான் அப்படிங்கிறதுனால. லஞ்சுமே என்ன வேணும் அப்படின்னு நம்மகிட்ட கேட்டு தான் ரெடி பண்றாங்க. இப்ப நம்ம நான்வெஜ் கேட்குறோம் அப்படின்னா, நல்லா ஃப்ரெஷ்ஷா அந்த டைம்க்கு வாங்கிட்டு வந்து உடனே சமைச்சு வைப்பாங்க. எங்ககிட்ட என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு கிளம்பிட்டாங்க. கரெக்ட்டா ஒரு 1 மணி 1:30 மணிக்கெல்லாம் கொண்டு வந்து சர்வ் பண்ணிட்டாங்க. நாங்க காலையில 10 மணிக்கெல்லாம் ஹோம் ஸ்டேக்கு ரீச் ஆயிட்டோம். சரி காஃபி குடிச்சிட்டு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, எங்கேயாவது சின்னதா பக்கத்துல இருக்கிற இடம் போய் சுத்தி பார்க்கலாம் அப்படின்றது தான் பிளானு. ஒரு வீடு எந்த மாரி இருக்குமோ, அதே மாரி தான் இந்த ஹோம் ஸ்டேயும் வந்து இருக்கும். ரூம்ஸ் வந்து இருக்கும். நடுவுல ஹால் மாதிரி வச்சிருக்காங்க. வெளிய ஒரு பால்கனி வியூ இருக்கு. அதே மாரி தான் இங்கேயும். கிளைமேட்டும் வந்து பயங்கர குளிரா இருந்தது. ஆனா, துருவா வந்து இந்த கிளைமேட்ட ரொம்பவே என்ஜாய் பண்ணான். கரெக்ட்டா 1:30க்கு லஞ்ச் ரெடி பண்ணி, ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, கொண்டு வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா சூடா அப்பளம், அப்புறம் நாங்க வந்து சிக்கன் ஃப்ரை வந்து கேட்டிருந்தோம். நாங்க கேட்டிருந்தத விட டேஸ்ட் வேற லெவல்ல அல்டிமேட்டா இருந்தது. அங்க வந்து என்னோட அம்மா ஏஜ்ல ஒரு ஆன்டி சமைக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த மாரி ஒரு ரசம் நாங்க சாப்பிட்டதே இல்லன்னு தான் சொல்லணும். பச்சை மொளகாலாம் அரைச்சு போட்டு பண்ணியிருந்தாங்க. வேற லெவல்ல இருந்தது. லஞ்ச் வந்து பொறுமையா சாப்பிட்டு முடிச்சுட்டு, வெளிய வந்து கிளம்பியாச்சு. நான் மெயினா இந்த இடம் வந்து சூஸ் பண்ணதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, துருவாக்காக தான். ஒரு குழந்தைய கூட்டிட்டு நம்ம வேற ஒரு ஊருக்கு போறோம். நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து குடுக்கணும். ஏதாவது ஒண்ணு சேராம குடுத்துட்டோம், உடம்பு சரியில்ல அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் தேடிட்டு இருக்க முடியாது. வெளிய வந்த இடத்துல நம்ம சேஃபா போயிட்டு சேஃபா வர மாரி இருக்கணும். அப்படி ஒரு குழந்தைய வச்சுட்டு நீங்க கொடைக்கானல் ட்ரிப் வந்து பிளான் பண்றீங்க அப்படின்னா, இவங்கள நீங்க கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணலான்னு தான் நான் சொல்லுவேன்.
நாங்க இருக்கிற இடத்திலே பக்கத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு மியூசியம் வந்து இருந்தது. நாங்க வர வழியில தான் போர்டு பார்த்தோம் மியூசியம் அப்படின்னு போட்டிருந்தது. சரி ஈவினிங் மேல இது என்ன இருக்கு அப்படின்னு போய் பார்க்கலாமேன்னு சொல்லி வந்திருந்தோம். அந்த காலத்துல இருந்து ரொம்ப பழைய ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல இருக்கிற காயின்ஸ் பார்த்தீங்களா, நம்ம இப்ப யூஸ் பண்ற ருப்பி நோட் மாரி, அ வேற வேற கண்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய காயின்ஸ் எல்லாமே வந்து அழகா வச்சிருந்தாங்க பார்க்கறதுக்கு. அண்ட் பழைய காலத்து ஆட்கள் யூஸ் பண்ண அந்த பொருட்கள், மண்பானை இதெல்லாமே வந்து வச்சிருந்தாங்க. பைன் ட்ரீல இருக்கிற அந்த பெரிய சீடு, இத ஒண்ணொண்ணுமே அழகா பிரிசர்வ் பண்ணி வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கே நல்லா இருந்தது. கொடைக்கானல்ல இருந்து இருக்கிற டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பேர்ட்ஸா இருக்கட்டும், பட்டர்ஃப்ளைஸு, அப்புறம் நெறைய வகையான பாம்புகள், இது எல்லாமே வந்து அழகா பிடிச்சு பிரிசர்வ் பண்ணி பாட்டில்ல போட்டு வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கே அவ்ளோ நல்லா இருந்தது. ஒரு ஒரு வகையான பாய்சனஸ் ஸ்பைடரு, அது என்னென்ன அப்படிங்கிறத பிரிசர்வ் பண்ணி வச்சிருந்தாங்க. எல்லா வகையான பாம்புகள், பாம்போட தோலு, இருக்கிறதுலே பெரிய சைஸ் கிங் கோப்ராவோட பாம்பு தோல்லாம் பார்த்தா கொஞ்சம் பகீர்னு தான் இருக்கு. ஆனா, அதெல்லாம் அவ்ளோ நல்லா பிரிசர்வ் பண்ணி அந்த மியூசியம்ல வந்து வச்சிருந்தாங்க. ஒரு சில அனிமல்ஸோட கருவுல இருக்கிற அந்த குழந்தைகள், அதெல்லாம் கூட அழகா பிரிசர்வ் பண்ணி வச்சிருந்தாங்க. சின்ன சின்னதா பார்க்கும்போதே மங்கி குட்டியெல்லாம் இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. அதே மாரி அ அதாவது மதர் கிட்ட இருந்து எடுத்த டெட் பேபீஸ் ஃப்ரம் 1 மந்த் டூ 9 மந்த் வரைக்கும், அந்த மாரி கூட எடுத்து வச்சிருந்தாங்க. அந்த குழந்தையெல்லாம் பார்க்கறதுக்கு 5 மந்த்ஸ்ல இவ்ளோ சைஸ்ல இருக்கும். எப்படி இருக்கும் அந்த கருமுட்டைக்குள்ள, அதெல்லாம் கூட அவ்ளோ அழகா வச்சிருந்தாங்க. நாங்க அத வீடியோ கவர் பண்ணல. ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கும் அப்படிங்கிறனால அத மட்டும் விட்டுட்டோம். நாங்க என்ன பார்க்க வந்தோமோ தெரியல. துருவ அங்க என்ஜாய் பண்றதுக்கு தான் வந்தான். இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி விளையாண்டுட்டு இருந்தான். அங்க அந்த மியூசியம்ல வேலை செய்றவங்க, "குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏதாவது தள்ளி விட்டுற போறான்" அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கேத்த மாரி அவன் பயங்கர சுட்டியா இருந்தான். மான், முயல், மாடு இதோட கன்று எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நெறைய சின்ன சின்ன இன்செக்ட்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அது எல்லாமே ஒரு சைட்ல வச்சிருந்தாங்க. அப்புறம் இந்த கரடியோட தோல், பீகாக்கோட தோல் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு இது மாதிரி பண்ணி மேல ஃப்ரேம் போட்டு வச்சிருந்தாங்க. நான் இந்த மியூசியம்ல பார்த்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். கொடைக்கானல்ல இருக்கிறவங்க இந்த மியூசியம்ல வேற என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அங்க முடிச்சுட்டு, ஆம்பியன்ஸ் வந்து நல்லா இருந்தது வெளிய. சரி கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு எடுத்து முடிச்சுட்டு, க்ரோக்கர்ஸ் வாக் வந்து போயிட்டோம். அது வந்து 6:00லாம் க்ளோஸ் பண்ணிருவாங்களாம். நாங்க ஒரு 5 மணிக்கெல்லாம் ரீச் ஆயிட்டோம். சரி கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி உள்ள போயிருந்தோம். நான் வீடியோ கவர் பண்ணலான்னு தான் நெனச்சேன். ஆனா கவரே பண்ண முடியல. அந்த அளவுக்கு கிளவுட்ஸ் வந்து மூடிருச்சு. இருட்டவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 6 மணிக்கெல்லாம் இருட்டிருதுன்னா பார்த்துக்கங்க. சரி உள்ள கொஞ்சம் தூரம் நடந்து வந்தப்போ, இந்த ஸ்வெட்டர் விக்கிற கடை இருந்தது. அங்க துருவாக்கு மட்டும் ஒரே ஒரு ஸ்வெட்டர் வாங்கிட்டு, கொஞ்ச நேரம் அந்த கிளைமேட்லாம் ரசிச்சுட்டு, திருப்பி ரிட்டர்ன் வந்து வாக்கிங் வந்துட்டோம். நாங்க ஃபுல்லா வந்து நடக்கவே இல்ல. ஏன்னா கொஞ்சம் இருட்டுறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ரிட்டர்ன் வந்து வாக் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த குரோக்கர்ஸ் வாக் கிட்ட நின்னு, இந்த வியூவ பார்க்கும்போது பாருங்களேன், மைண்ட்ல எதுவுமே இல்ல. ரொம்ப ஹேப்பியா இருந்தது. மைண்ட் ஆனா என்ன ரீசன்னு தெரியல. மைண்ட் காமா, அமைதியா இருந்தது. நைட் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அதே சிக்கன கொஞ்சம் கிரேவி டைப்ல பண்ணிட்டு, சப்பாத்தி பண்ணி குடுத்துருங்க. துருவாக்கு மட்டும் ஒரே ஒரு தோசை வந்து சொல்லியிருந்தோம். கரெக்ட்டா நாங்க என்ன கேட்டோமோ, நல்லா சுட சுட ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. குழந்தைக்கு சொல்றோம் அப்படிங்கிறதுனால ஒண்ணொண்ணையுமே அவங்க பார்த்து தான் செய்றாங்க. தோசை அவ்ளோ சாஃப்ட்டா இருந்தது. நல்லா இந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் நல்லா இந்த மாரி வீட்டு சாப்பாடு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்ளோ அருமையா இருக்கும். எங்களுக்கு டீயும் துருவாக்கு நல்லா சூடா பாலும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க. சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. காலையில 8 மணிக்கு பொறுமையா எந்திரிச்சு, ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்டு, டிஃபன் சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு. குளிச்சதுக்கும் அதுக்கும் பயங்கர குளிரு. இந்த குர்த்தியோட டீட்டெயில்ஸ் கூட ஒரு சில ஹோம் மேக்கர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா? இப்பலாம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா குர்தீஸ் வந்து நம்ம ஃபெமினைன்ல இருந்து தான் போடுறேன். அதனால கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்க, பிடிச்சிருக்கு அப்படின்னா, Instagram இல்லன்னா WhatsAppல மெசேஜ் அனுப்புங்க. நல்லா குளிரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷால் வந்து மேல போட்டு காஃபி குடிச்சிட்டுருந்தேன். காலையில டிஃபனுக்கு நல்லா சுட சுட இட்லி, ஒரு வேர்க்கடலை சட்னி, அதுக்கப்புறம் சாம்பார், கார சட்னி இந்த மாரி வகையா வச்சிருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளிய வந்து கிளம்புனோம். இது பெய்டு ப்ரமோஷன்லாம் கிடையாது. நான் போய் ஸ்டே பண்ணி எனக்கு ரொம்ப பர்சனலா சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. நாள பின்ன யாராவது கொடைக்கானல் ட்ரிப் போறீங்க அப்டின்னா, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்டிங்கிறதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஷேர் பண்றேன். இந்த கிளைமேட்க்கும் அதுக்கும் த்ருபா நல்லா தூங்கிட்டு இருந்தான். நார்மலா பெங்களூர் வீட்ல இருந்தா தூங்கவே மாட்டான். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பேசாம கொடைக்கானல்லே வந்து இருந்துரலாமா? அட்லீஸ்ட் இவன் கொஞ்சம் நல்லாவாவது தூங்குறான் அப்டின்ட்டு. எங்க கார் பின்னாடி இருக்கிற சீட்ட வந்து ஸ்லீப்பர் பெர்த் மாரி கன்வெர்ட் பண்ணிட்டு, நானும் துருவாவும் ஊர்லேருந்தே படுத்துட்டு ஜாலியா வந்தோம். அன்னைக்கு 2, 3 இடம் வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தோம். முதல்ல பைன் ஃபாரஸ்ட் தான் வந்து போனோம். கொஞ்சம் தூரம் தான் நடந்து போனோம். ரொம்ப தூரம் நடந்து போற அளவுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. மூச்சு வேற வாங்குது. ஏன்னா ஹைட்டா ஏற வேண்டியதா இருக்குல்ல. கொஞ்சம் தூரம் நடந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம், அங்க குதிரை ரைடு வந்து போயிட்டுருந்தது. சரி துருவாவ இதில ஏத்துனதே இல்ல. புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்னு கேட்டா, குழந்தைய மட்டும் கூட்டிட்டு போமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு நானும் கூட ஏறி போயிருந்தேன்.
அங்க வந்திருந்த பசங்க கொஞ்ச நேரம் இந்த பபிள்ஸ் எல்லாம் வச்சு துருவாவோட கொஞ்ச நேரம் என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் தனியா இருக்கிறத விட இந்த மாரி அவன் ஏஜ் பசங்களோட இருந்தான் அப்டின்னா ரொம்ப ஹேப்பியா இருக்கான். என்ன ஒரு பிரச்சனை அப்டின்னா, அங்க குரங்கு தொல்ல ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா நெறைய பேர் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறாங்க இல்லையா? ஸோ யார பார்த்தாலுமே வந்து புடுங்குறதுக்கு வருது கையில இருக்கிறது. அது கொஞ்சம் பயமா இருந்தது. அங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா குணா கேவ்ஸ் வந்து போயிருந்தோம். அந்த டைம் கேரளாலேருந்து காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் வெக்கேஷனுக்கு வந்திருந்தாங்க போல. எல்லா இடமுமே பார்த்தீங்கன்னா, பயங்கர ரஷ்ஷு. காலேஜ் பசங்களா தான் ஃபுல்லா இருந்தது. பார்க்கறதுக்கே ஆனா நல்லா இருந்தது. ஒண்ணொண்ணுமே வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாரி இருந்தது. ஃபோட்டோஸ் எல்லாம் கூட பொறுமையா தான் எடுத்துட்டு இருந்தோம். சூசைட் பாயிண்ட் கிட்ட போயிருந்தப்போ கூட ஃபுல்லா கிளவுட்ஸ் வந்து மறைச்சிட்டு இருந்தது. லைட்டா அந்த கிளவுட் மூவ் ஆகும்போது ஃபுல் வியூ பார்த்தோம். ஆனா வீடியோ எடுக்க முடியல. அந்த மாரி ஃபோட்டோஸ் எல்லாம் பொறுமையா நின்னு அங்கங்க உட்காந்து எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வந்தோம். சரி நெக்ஸ்ட் இடம் பார்க்கறதுக்கு முன்னாடி சாக்லேட் வந்து கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் ஃபேக்டரி போயிருந்தோம். ஒரே இடத்துல நெறைய சாக்லேட் பார்க்கவும் துருவா ரொம்ப ஜாலி ஆயிட்டான். நாங்க வந்து ஒரு ஒரு சாக்லேட்டா சாம்பிள் வாங்கி சாப்பிட்டு பார்த்து எது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருந்தோம். நாங்க மெயினா நட்ஸ் இருக்கிற சாக்லேட்ஸ் தான் வந்து பார்த்துட்டுருந்தோம். எனக்கு டார்க் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். கிச்சுக்கு மில்க் சாக்லேட்னா பிடிக்கும். எது நல்லாருக்கு அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி ஒண்ணொன்னா வந்து பார்த்து வாங்கிட்டுருந்தோம். எங்களுக்கு மெயினா ஹேசல்நட் வந்து ரொம்ப புடிச்சிருந்தது. எல்லா டைப் ஆஃப் நட்ஸுமே வச்சிருந்தாங்க. பாதாம், முந்திரி, பிஸ்தா அந்த மாரி எங்களுக்கு மெயினா ஹேசல்நட் ரொம்ப புடிச்சிருந்தது. அது வந்து வாங்கிக்கிட்டோம். அண்ட் இந்த பெப்பரா இருக்கட்டும், ஏலக்காய் இதெல்லாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருந்தது. நார்மலா நம்ம வாங்குற ஏலக்காய்லாம் பாருங்களேன் உடைஞ்சு உடைஞ்சிருக்கும். ஆனா இதெல்லாம் இங்கேருந்தே விளையிறது அப்படிங்கிறதுனால அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா க்ரீனிஷா நல்லா ஃபுல்லா இருந்தது பார்க்கறதுக்கே. ஆனா விலையும் கொஞ்சம் அதிகமா தான் இருந்தது. எங்களுக்கு இதில என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருந்தோம். பட்டை எல்லாமே இங்கேருந்து எடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால நல்லா வாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கிச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி பட்டையெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டுருந்தேன். கிச்சு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நெறைய வாட்டி கொடைக்கானல் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த டைம்ல அவங்க ஸ்டே பண்ணி சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட் வந்து கூட்டிட்டு போறேன். அந்த போற வழியுமே ரொம்ப திகிலா சூப்பரா இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட்டோட டேஸ்ட்ட நீ சாப்பிட்டு பார்த்த அப்டின்னா, வேற லெவல்ல அல்டிமேட்டா இருக்கும் அப்டின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருந்தாங்க. இதோட லொகேஷன் கூட நான் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். நீங்க போய் அந்த ஆம்பியன்ஸ் பார்த்தீங்க அப்டின்னாலே அங்கேயே உட்காந்துருவீங்கன்னு தான் சொல்வேன். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் வந்து. அழகா அந்த மலையோட இறங்குற சறுக்கு பாதையில வந்து அந்த ரெஸ்டாரண்ட் வந்து வச்சிருப்பாங்க. அல்தாஃப் கேஃப் அப்படின்னு சொல்லிட்டு. மிடில் ஈஸ்ட் ஃபுட் மெனு வந்து ஜாஸ்தி. ஹம்மஸ், அதுக்கப்புறம் ஃபலாஃபல் இதெல்லாம் ரொம்பவே ஃபேமஸ் அங்க. நாங்க போயிருந்தப்பவே பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் பீப்பிள், இட்டாலியன், ஆஃப்ரிக்கன் அண்ட் நார்த் இண்டியன்ஸ் இந்த மாரி மிக்ஸட் பாப்புலேஷன் அவ்ளோ பேர் வந்து சாப்பிடுவாங்க. நாங்க வந்து சிக்கன் வித் ஹம்மஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் ரெட் சாஸ் பாஸ்தா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் முதல் முறையா ஹம்மஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. சிக்கன் பிரெஸ்ட் எல்லாம் சூப்பரா சாஃப்ட்டா ஃப்ரை பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு டிஃபரண்டான ஃபுட் மெனு ட்ரை பண்ணதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி. அத விட அந்த வியூ பாயிண்ட் தான் அல்டிமேட்டா இருந்தது. அந்த வியூக்காகவே நெறைய பேர் உட்கார்ந்து சாப்பிடுவாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அங்க டீ வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு, பொறுமையா டீ எல்லாம் குடிச்சிட்டு அங்கருந்து வந்து கெளம்புனோம். கொடைக்கானல் போயிருக்கீங்க அப்படின்னா, இந்த அல்தாஃப் ரெஸ்டாரண்ட் எத்தன பேரு ட்ரை பண்ணியிருக்கீங்க? இல்ல அங்க இருக்கிறவங்களுக்கு எத்தன பேருக்கு இது தெரியும், பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு கீழ தான் கிச்சுவோட ரூம் இருக்கும். அங்க ஸ்டே பண்ணி இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கருந்து கிளம்பி பூம்பாறை வில்லேஜ்க்கு வந்து வந்துட்டோம். இந்த வியூ பாயிண்ட்காகவே வரலான்னு தான் நான் சொல்லுவேன். அழகா மலைக்கு நடுவுல நெறைய வீடுகள், சுத்தி ஃபார்மிங் பண்ணிட்டுருக்காங்க. அந்த கிளவுட்ஸ் மூவ் ஆகுறது நமக்கு தெரியுது பாருங்க. அதுக்கு அந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த லக்ஸ் கிளாம்ப் ஸ்டே வந்து சொல்லுவாங்க இல்லையா? ஃபேமஸா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டேயுமே வந்து இங்கேருந்து விசிபிளா தெரிஞ்சுது அது பார்க்கறதுக்கு. நாங்க இருந்த ஹோம் ஸ்டேக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங் வந்து இருந்தது. இது வீடா இல்ல ரெசார்ட்டான்னு தெரியல. ஆனா ஒரு வீடுன்னு கட்னா, பங்களா மாரி இப்படி கட்டணுன்ற மாரி தான் அழகா இருக்கும். சைட்ல டீ குடிக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் மாதிரி வச்சு சூப்பரா இருந்தது பார்க்கறதுக்கே. அவ்வளோதான் சுத்தி பார்த்துட்டு, அன்னைக்கு நைட்டு போய் பீஸ்ஃபுல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு, அடுத்த நாள் காலையில 7 மணிக்கெல்லாம் செக் அவுட் வந்து பண்ணிட்டோம். மலையிலேருந்து கீழ இறங்குறது கரெக்ட்டா 12 மணிக்கெல்லாம் திண்டுக்கல் ரீச் ஆயிரலாம். அங்க போய் ஸ்ட்ரெயிட்டா லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கிளம்பும்போது எதுவுமே சாப்பிடல. திருப்பி மலைய சுத்தும்போது எங்க வாமிட் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. கீழ வந்ததுக்கப்புறம் நல்லா பசி. வேணு பிரியாணி வந்து கூட்டிட்டு போயிருந்தாங்க. இங்க வந்து இது ரொம்ப ஃபேமஸு. டேஸ்ட் சூப்பரா இருக்கும் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைய சொல்லணும்னா நெய்யிலேயே பண்ணியிருந்தாங்க. அவ்ளோ சூப்பரா இருந்தது பிரியாணி சாப்பிடுறதுக்கு. ஆனா குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் கம்மியா குடுத்த மாரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. வாய்ஸ் வந்து 2 வாய்ஸா கேட்கும். ஏன்னா பக்கத்துல ஒருத்தர் கூட உட்காந்து வாய்ஸ் வந்து குடுத்துட்டு இருக்காரு. அம்மா கீப்பா அப்படின்ட்டு.
கிளம்பும்போது இருந்த ஹாப்பினஸ், எக்ஸைட்மெண்ட்லாம் வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது, "அப்பா வீட்டுக்கு போனா போதும்டா" அப்படின்ற லெவலுக்கு டயர்டா இருந்தது ட்ராவல் பண்றது. ஏன்னா 8 மணி நேரத்துக்கு மேல ஒரு கார்ல உட்கார்ந்து வர்றது, டிரைவ் பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். எப்பயுமே ஊருக்கு போம்போது எக்ஸைட்மெண்ட்டா கிளம்புவோம். ஒரு ட்ராவலா இருக்கட்டும். ஆனா வீட்டுக்கு வரும்போது அது மைண்ட் செட்டா என்னன்னு தெரியல. ஆட்டோமேட்டிக்கா உடம்பு வந்து டயர்ட் ஆயிடும். அன்னைக்கு நைட் வீட்டுக்கு வரும்போதே கொஞ்சமா சிக்கன் வாங்கிட்டு வந்து சூப் வச்சு குடிச்சுட்டு, எல்லா திங்ஸையுமே அப்பவே அன்பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதோட அவ்வளோதான் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அடுத்த நாள் நைட் வரைக்கும் விளாக் எடுக்கவே இல்ல. நைட்டுக்கு மேல தான் எடுக்க ஆரம்பிச்சேன். கொஞ்சமா கீரை வந்து வச்சிருந்தேன். இப்போ ஊருக்கு போறதுக்கு முன்னாடி வச்சுட்டு போனது. சரி தோசை மாவு இருந்தது. அதோட மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா கீரை, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தோசைக்கு வந்து நல்லா கெட்டியா ஒரு சாம்பார் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் குக்கர்ல போட்டு விசில் வச்சாச்சு. நான் வைக்கிற சாம்பார் ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல தான் வைக்கிறேன். ஆனா ஹோட்டல் ஸ்டைல் மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சு சொல்லுவாங்க. சாப்பிடுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசையோடலாம் வச்சு சாப்பிடும்போது. கீரை வந்து செய்யறதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய், எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமா இஞ்சி, கீரை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, நம்ம ஆற வச்சுட்டு மிக்ஸியில அரைச்சு தோசை மாவோட சேர்த்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சுது. கீரை தோசை வந்து ரெடி ஆயிடும். எங்க 2 பேரோட ஒர்க்ல இருந்துமே எங்களுக்கு ஒரு ரிலாக்சேஷன் வந்து தேவைப்பட்டது. ஏன்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் அவங்களும் அவங்களோட வேலைய பார்த்துட்ருப்பாங்க. எனக்கும் என்னோட ஒர்க் வந்து கரெக்ட்டா இருக்கும். சரி இப்படியே ஓடிட்டுருக்கு. ஒரு மெஷின் லைஃப் மாரி இருக்கு. கொஞ்சம் இதுலேருந்து பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கிச்சுக்கு லீவ் கிடைக்கும்போது டக்குன்னு கொடைக்கானல் ட்ரிப் வந்து பிளான் பண்ணோம். இந்த மாரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்க்கு நடுவுல, ஒரு 2 நாள் ட்ரிப் இப்படி போயிட்டு வந்ததே, மைண்ட் உண்மையாவே ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். எங்க 3 பேருக்கும் நாங்க பர்சனலா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எந்த ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கோ, இல்ல பிசினஸ் ஒர்க்குமே கிடையாது. ஃபெமினின் குர்தீஸும் 2 நாள் லீவ் தான். கிச்சுவோட ஆஃபீஸும் 2 நாள் லீவ் தான். எந்த ஒரு கால்ஸுமே இல்லாம பீஸ்ஃபுல்லா நாங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். துருவாவுமே பார்த்தீங்கன்னா, எங்க கூட வீட்லயே தான் இருக்கான். அவனுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆஃப் என்விரான்மென்ட், இந்த புது கிளைமேட் அவன் என்ஜாய் பண்ணது, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அன்னைக்கு காலையில டிஃபனுக்கு கொஞ்சமா இட்லி வந்து வச்சிருந்தேன். கொஞ்சம் மிஞ்சி இருந்தது. சரி அத இட்லி உப்புமாவும் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சைட்ல அதையும் செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். கீரை சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். இட்லி மாவு, தோசை மாவோட மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஊத்தி சாப்பிட்டுறலாம். நல்லா தான் இருக்கும் டேஸ்ட் வந்து. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் என்னோட வேலையெல்லாம் பார்த்துட்டு, கிச்சன் ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சுட்டே போய் படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் டாப்பு, கேஸ் ஸ்டவ் எல்லாமே வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டுருந்தேன். எப்பயுமே நான் முடிஞ்ச அளவுக்கு கிளீன் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா காலையில பொறுமையா எந்திரிச்சு வரும்போது, கிச்சன் கிளீனா இல்லாம இந்த மாரி கச்சா முச்சான்னு இருந்ததுன்னா, அதுவே மைண்ட் ஒரு மாரி அப்செட் ஆயிடும். ஐயோ! இத வேற கிளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் சமையல் ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாரி. இதே கிளீன் பண்ணி வச்சுட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா, காலையில வந்து சமைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? எல்லாம் கிளீன் பண்ணி கிச்சன் ஃபுல்லா பெருக்கி விட்டுட்டு போய் படுத்தாச்சு. கொஞ்சமா பச்சை பயிறு வந்து ஊற வச்சிருந்தேன். அடுத்த நாள் ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்பவும் போல ஊற வைக்கிற நட்ஸ் மில்க் ஷேக்கும் வந்து ஊற வச்சாச்சு. காலையில டிஃபன் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பைனாப்பிள் இருந்தது வாங்கி வச்சிருந்தது. நல்லா பழுத்துருச்சு. சரி கட் பண்ணி சாப்பிட்டுறலாமே அப்படின்னு சொல்லி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருந்தேன். இந்த வாட்டி இண்டஸ் வேலியிலருந்து சூப்பரா 2 ப்ராடக்ட் வந்து அனுப்பி வச்சிருந்தாங்க. ஒரு ப்ராடக்ட் வந்து இப்ப நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 லிட்டர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் தான். இந்த ப்ராடக்ட்க்கு பார்த்தீங்கன்னா, அப் டூ 3 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி வந்து குடுக்குறாங்க. இண்டஸ் வேலி பொறுத்தவரைக்கும் குக்கர் வாங்குறது ஒரு நல்ல ஆப்ஷன் நான் சொல்வேன். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஹேண்டில்லாம் நமக்கு அவ்ளோ ஈஸியா பிரேக் ஆகவே ஆகாது. இவங்க கிட்டயே நெறைய லிட்டர்ஸ் ஆஃப் குக்கர் இருக்கு. 1.5 லிட்டர்லேருந்து 5 லிட்டர் வரைக்கும். இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல வச்சிருக்கேன். நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது வினிதா எம் அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 12% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபரும் வந்து கிடைக்கும். இப்போ ஃபெஸ்டிவல் டைம் அப்படிங்கிறதுனால நெறைய காம்போ, ஆஃபர் சேல் இதெல்லாம் கூட போட்டிருக்காங்க. வெப்சைட் வந்து கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. என்ன மாரி நீங்களும் இண்டஸ் வேலியில ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றீங்களா? உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட இந்த விலாக முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இன்ட்ரஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்களோட வேல்யூபிளான டைம ஸ்பெண்ட் பண்ணி இந்த விலாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான விலாக்ஸ் வரும். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஹேவ் அ குட் டே.
பாய்.